G7 கண்ட்ரீஸோட ஷார்ட்கட் தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த G7 நாடுகள் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 15 நவம்பர் 1975. ஸோ இது ஸ்டார்ட் பண்ணுறப்ப G8 கண்ட்ரீஸ் அப்படிங்கிறது தான் இருந்திருக்கும். ஸோ இந்த G8ல் வந்து ரஷ்யா இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ ரஷ்யா வந்து 2014 இந்த G8 கண்ட்ரீஸ்லேருந்து வெளியே வந்திருப்பாங்க. அவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் இது G7 கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஸோ இந்த வருஷம் வந்து 50வது வருடம். ஓகேவா? இந்த G7 ஆரம்பித்து 50 வருடங்கள் ஆயிடுச்சு. 1975. ஸோ 2025ல் 50 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த G7 கண்ட்ரீஸோட ரீசெண்டாக இதோட மீட்டிங் எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா 51வது சம்மிட் 51வது உச்சி மாநாடு தான் நடந்திருக்கும். ஸோ அது எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் 50வது உச்சி மாநாடு அப்படிங்கிறது இட்டாலியில் அபூலியா அப்படிங்கிற பிளேஸில் நடந்திருக்கும். ஸோ இப்போ இதோட ஷார்ட்கட் பார்த்துடலாம். ஸோ G7ல் இருக்கிற கண்ட்ரீஸ் வந்து இதுதான். ஓகேவா? 3, 4, 5, 6, 7 கண்ட்ரீஸ் இருக்கதான் G7. அண்ட் ஜூஸ் வித் கேர்ள் ஃப்ரெண்ட், அதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஜூஸ் குடித்தேன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ J ஃபார் ஜப்பான், U ஃபார் USA அண்ட் UK அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி, அதாவது அமெரிக்கா, அதே மாதிரி யுனைடெட் கிங்டம் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டாலும் சரி. இல்லைனா U ஃபார் USA வச்சுக்கோங்க, I ஃபார் இட்டாலி, C ஃபார் கனடா, E ஃபார் இங்கிலாந்து. ஓகேவா? அதே மாதிரி G ஃபார் ஜெர்மனி, F ஃபார் ஃப்ரான்ஸ். ஸோ இதுதான் வந்து என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் கூட நான் ஜூஸ் குடித்தேன் அப்படிங்கிறது சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய ஷார்ட்கட்க்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.